ஸோ இதில் வந்து இந்த நவீன பிரச்சாரம், ஏன்னா அதுலேயும் வந்து இவங்க இந்த விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த விஞ்ஞானிகள்லாம் வந்து இருக்கிறதுனால இப்போ தன்னுடைய அந்த தாவேகாவுடைய தலைவர் நடித்த படத்தையே இவங்களால பாதுகாக்க முடியல. இவங்க எப்படி ஒரு நாட்டுடைய ரகசியத்தை பாதுகாப்பாங்க? இந்த நாட்டில் என்ன ரகசியம் இருக்கும்? ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்றேன், அவ்வளோதான். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிங்கன்னா அவங்க பார்த்து அவனுக்கு புரிய போதா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது, யாருக்கும் புரியாது. ரகசியம்ன்றாங்க. சரி பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி எக்ஸிபிஷன் மாதிரி பார்த்துட்டு அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போயிடுவேன் ரகசியத்தோடு சேர்ந்து. சூப்பர். ஸோ அப்போ நல்ல ஒரு அருமையான ஒரு டீம் தான் நம்ம. வித்தியாசமானது. இந்த உலகமே வந்து ஒரு மாறப்போகுது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம். பார்த்தீங்க அப்படின்னா வேற ரூபத்தில் அரசியல் எல்லாமே வரும். அதனால் இப்போ விஜய் ஜெயிச்சிட்டா அப்படின்னா உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. பழைய ஆள் போய் லைட்டு பழைய ஆள். ஓ ஓகே. பூராவே பழைய ஆட்கள் பிரச்சனை. நம்ம அட்வான்ஸாக போயிட்டு இருக்கனால அவங்களுக்கு புரியாது. நம்மளை எடுத்து கத்திட்டு இருந்தாங்க. இப்போ அவ்வளோதான், கிட்ட போய் தொலைகிட்டோம் அப்படின்னு. நான் பழைய ஆள். இப்போ எல்லாரும் தான் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் ஒருத்தர் தானே சொல்லுவேன். சரி ஓகே எழுதணும். அப்போ என்ன நம்மளெல்லாம் வந்து அவங்க சீந்த விட மாட்டாங்க. கோ கோ இடியட்ஸ், ஓல்டு ஃபெலோஸ். ஓல்டு ஃபெலோஸ். ஆனால் இருந்தாலும் வந்து விஜயோடைய இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. படம் லீக் ஆகுது, பிரச்சாரத்தில் கேவலமாக பண்ணுறாங்க, பிரச்சாரத்துக்கு வரமாட்டேங்க, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கூட்டம் மட்டும் ஆனால் வந்துக்கிட்டே இருக்கு, அலை மோதிக்கிட்டே இருக்குன்னு வாங்கல்ல. அந்த தூத்துக்குடியில் வந்து அப்படி ஒரு மாபெரும் கூட்டம். அந்த ட்ரோன் ஷாட் வைக்கிறாங்க, அப்படி வச்சா அப்படியே கச்ச கச்ச கச்சான்னு இருக்குன்னு வாங்கல்ல. அதாவது எங்கே ரோடுன்னே தெரில, எதுனே தெரில, கடல் அலை போல அந்த கூட்டம். அது வந்து என்னன்னா நம்ம தமிழர்களை பொறுத்தளவுக்கு அதில் ஒரு பிரிவினர், ஒரு எல்லாரும் இல்லை, நம்மளை வந்து மற்ற இனத்தை கம்பேர் பண்ணும்போது அறிவாளி அப்படின்வாங்க. ஆனால் இதில் ஒரு 60-70% இருக்காங்க, ஹியூமன் கேபிட்டல்ஸ் இருக்காங்க. இவங்களை வந்து இன்றைக்கோட இந்த சமாதியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா 5 லட்சம் பேர் இல்லை 10 லட்சம் பேர் கூடிடுவாங்க பீச்சில். எம்ஜிஆர் சமாதி இன்றைக்கோட க்ளோஸியா பார்க்குறவங்க இத்தனாம் தேதி 14ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்துருங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு 10-50 லட்சம் பேர் இருக்காங்க. கரெக்டு. கடைசியாக பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ சமாதியவும் எப்பயோ புதைச்ச பணத்தையும் பார்க்குறதுக்கே பணம் தான், யாராக இருந்தாலும் பணம் தான், செத்துட்டா பணம் பார்க்குறதுக்கே தயாராக இருக்குவா. உயிரோடு இருக்க ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. கரெக்டு தானே. இவர் தான் வீட்டுக்கு வந்தால் எப்படியும் கேட்டை சாத்தி வச்சுருவாப்புல, பார்க்க முடியாது. அதனால் இவர் என்னைக்கு ரோட்டுக்கு வராரோ அன்றைக்கி எல்லாரையும் பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை, அதனால் அது பார்க்கத்தான் சொல்லி கூட்டம் வரதான் சார். ஜஸ்ட்டு இந்த சமாதியை பார்த்து பழகின பரம்பரையில் வந்தவங்க தான் பலரும் இருக்காங்க. அது அப்படி பாரம்பரியமாக தொடரும். நல்ல விஷயம். அதுதான் அந்த கூட்டம். அந்த கூட்டங்கள் எதுவும் ஓட்டா மாறுறதுக்கு எதுவும் வாய்ப்பெல்லாம் கிடையாது. போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க, இல்லை எல்லாமே போடுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவல் கம்மியாக தான் இருக்கும், 15% 20% தான் இருக்கிறதுனால அவங்க தான் விஜயகாந்துக்கு ஓட்டு போட்ட கும்பல். விஜயகாந்த் ஓட்டு போட்டால் விஜயகாந்த் நல்ல மனுஷான்றதுல ஓட்டு போட்டவங்க. ஆனால் ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு ஒப்பீனியனில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அவங்க அம்மா சொல்லியிருக்கு, கேப்டன் அவர்களுக்கும் இப்படி தாங்க கூட்டம் வந்தது, அவர் இதை விட நல்லதெல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு, ஆனால் முழுமையாக அவரால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் அதை யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் இல்லை அவரும் ஏன் ஜெயிக்க முடியல, என்ன எதனால் ஆச்சு அப்படின்னு. ஆனால் கட்சியாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் இப்போ இல்லாமல் போயிட்டார். ஒருவேளை அது ஒரு காரணமாக இருக்குமான்னு தெரியல. அது மாதிரி வந்து அது உண்மையாப்போ கூட்டம் சேர்த்தவங்கெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குமா நடக்காதா? அந்த கூட்டத்தை அதை தான் நான் சொன்னேன்ல, இடுகாடு சுடுகாடை வெளியே பார்க்குறதுக்குன்னு ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இருக்குது. புரியுதா? பீச்சை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வர்றாங்க, எல்லாம் ஒரே நாளில் வந்தால் என்ன ஆகும்? புரியுதா? இன்னும் இப்போ கடலை பார்க்காம சேர்த்தவன் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கு, மலைகளை பார்க்காம சேர்த்தவன் நிறைய பேர் இருக்கா. எல்லா மனிதர்களும் எல்லாத்தையும் பார்த்துட முடியாதுல்ல. கரெக்ட். இப்போ சென்னையில் இருக்கவன் ஊட்டி கொடைக்கானல் மிஸ்ட்டு இதெல்லாம் பார்க்காதவங்க 70% பேர் இருப்பாங்க, போயிருக்க மாட்டான். அதே மாதிரி அங்கே இருக்க ஊட்டியில் இருக்கவனும் இந்த இப்போ கெத்தேசால் அந்த பக்கம் இருக்கு பாருங்க, மாண்டியா இந்த பக்கம் இருக்கும், கடலை பார்க்காம செத்தவே நிறைய. கடல் இப்படி தான் இருக்கும், சினிமாவில் தான் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அது மாதிரி தான் விஜய், நம்ம பார்த்ததில் போக முடியாது, சரி நேரில் நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஓடி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வராங்களே தவிர, ஒரு டைம் கடலை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆசை தீர்ந்துடும், அவ்வளோதான். தண்ணியில் முதல்ல கடலை பார்த்து காலை நினச்சிட்டாங்கன்னு வைங்க, அன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்படியா பாரு அலை வருது இப்படி வருதுன்னு அதை பற்றி கவிதையெல்லாம் எழுதுவாங்க. முதல்ல கடலை அடிக்கடி பார்க்குறவங்களாம் உட்காந்தாங்கன்னா பல கவிதைகள் கொட்டும் கடற்கரையில் உட்காந்து. அவ்வளோ வித்தியாசமான சிந்தனையெல்லாம் வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுண்டல் விற்கிற பையங்கள்லாம் டெய்லி பார்ப்பாங்க,
கடலை பார்த்து கடுப்பாயிருவேன். அந்த மாதிரி தான் இப்போ முதல்ல பார்க்க வராங்க. முதல்ல கடலை பார்க்கறதுக்கு கூட கூட்டம் வரும், கருமாதியை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே ஒரு கூட்டம் வரும். ஏதாவது நடந்தால் இப்போ ரோட்டில் எவனாவது குரல் வித்த காட்டினா கூட 50 பேர் நிற்பான். இப்போ விஜய் அண்ணா அதை விட கேவலமாக போயிட்டாப்புல. விஜய் இத்தனை படத்தை நினச்சிக்காப்புல, இத்தனை டான்ஸ் ஆடிருக்காப்புல. இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஊசி மணி பாசி ஒரு பிள்ளை வித்துக்கிட்டு இருந்துச்சு. எதில்? ஆமாம், அதுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சான். அது கல்யாணம் ஆகி புருஷனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க போக்சோ சட்டத்தில். மறுபடியும் இல்லை, இதுக்கு 18 வயசு ஆகலைன்னு. அவன் வாழ்க்கை எப்படி நாசமாக போயிருப்பாரு. அதாவது அதுதான் வந்து விதின்றது. நீங்கள் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க. ராஜஸ்தானில் பிறந்தது, உத்தரப்பிரதேசில் ஊசி மணி பாசி விற்று, கேரளாவில் கல்யாணம் பண்ணி, இப்போ அவனை தூக்கி மத்திய பிரதேச ஜெயிலில் வச்சுருக்காங்க. எங்கேருந்து எப்படி மாட்டிருக்காங்க? அது ஒரு ஜனநாயக பெண். ஆனால் அந்த மாதிரியான, ஆமாம், அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே விசித்திரம் தான். அந்த மாதிரி தான் இது. அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் கூட்டம் போனாங்க. உங்கள்கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குண்ணே. இது வரைக்கும் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்க. எப்படி உங்களால் வந்து சில விஷயத்தை அனுமானித்து சொல்ல முடியும்? உங்களுக்கு ஜோசியம் ஜாதகம் ஏதாவது தெரியுமா? அதாவது 2026 படம் எப்படி எண்டில் பூஜை போட்டுருவாப்புல, 27 படம் நடிப்பாப்புலன்னு ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல. ஒரு பேச்சுக்கு சொன்ன மாதிரி இருந்தா கூட எப்படி அப்படியே பேச்சுக்கு சொன்ன மாதிரி இல்லை. தீபாவளிக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகும் நீங்க ஆக போகுதுல, ஆக போகுது 24 அதுவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் நீங்க தான் சொன்னீங்க. இந்த எலெக்ஷன் 2022 சென்சார் கொடுத்து அப்படி 23 எலெக்ஷன் தம்பி, 25 24 வெள்ளிக்கிழமையா இருக்கு, நல்ல நாளா இருக்கு, ரிலீஸ் பண்ணிக்கன்னு சொல்லிடுவாங்க. அது இவங்களோட திட்டமே அதான் நமக்கு தெரியல. எப்படி உங்களால இதை வந்து அவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியுது? படத்தை நிறுத்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதாவது என்னன்னா, படத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு நிறுத்துறான்? எலெக்ஷனுக்காக நிறுத்துறான். அப்போ எலெக்ஷனுக்கு அடுத்த நாளே இது பண்ணிடுவாங்கல்ல. கால்குலேஷன், ஒரு கால்குலேஷன். அதே மாதிரி விஜய் இது கூட பரவாயில்ல, விஜய் நடிக்க வருவாருன்னு எப்படி? படுதோல்வி அடையும் போது நடிச்சு தானே சோத்துக்கு என்ன பண்றது? இப்போ இதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குண்ணே. ஒரு நாட்டுடைய சிஎம் நடிக்க முடியுமா படம்? நாட்டோட சிஎம் ஆகலைன்றதுக்காக தான் நடிக்கவே வராது. சரி, சிஎம் ஆனவர் எப்படி நடிப்பாரு? இதைத்தான் எல்லாருக்கும் சொன்னோம். இப்போ விஜயே சொல்லிட்டாரு, நான் எப்படியும் சிஎம் ஆக போறது இல்லை, அடுத்த படம் நடிக்கிறேன்ட்டாரு இல்லையா? அதனால அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸான ஒருத்தரா இருக்காரு. யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அதாவது இதை பத்தியே நம்ம முன்னாடியே இல்லைண்ணே, இதை பத்தியும் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கு பிறகு நடிக்க விடுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணாரு, அதை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம தான் பேசியிருக்கோம். அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இந்த நியூஸை பார்த்தோன்னா அடுத்து தோணுன விஷயமே, இவருடைய நஷ்டத்துக்காக நான் படம் நடிச்சுதான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தோணுது என்னன்னா, அப்போ விஜயே முடிவெடுத்தாரு இனிமேல் ஒரு சிஎம் ஆக முடியாதுன்னு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த ரூலும் தெரியாமல் போயிடுச்சு. விஜய்க்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு ஒரு படத்தில் மண்ணெண்ணெய் கேனை வாங்கிட்டு வந்து தட்டி விட்டுருவாங்க. புரியுதா? பதறி அடிச்சு, ஐயோ அப்போ அடுத்த மாதம் தான் நாங்கள் ஆத்தால கச்சேரி இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பதறிடுவாப்புல. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் தான், 1/2 லிட்டர் தான் கொட்டிடும், பதறிடுவாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இது. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னி எப்படா அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் கழிச்சலடா ஏண்டா அப்படின்னா இப்போ சொல்லியிருப்பாங்க. யார் இவர் உங்கள் பையங்க ஓட்டு போடுறான் அப்படின்னா அதில் 20-30% ஓட்டை வந்து ஓட்டாகவே எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு திருப்பி விசில் குத்தி மிஷினை ஓட்டையை போட்டுருவாங்க. இல்லைன்னா எதுலையா மாற்றி திமுகவுக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை அவர் குத்தி விசிலில் போட்டு திமுகவுக்கு ஒரு குத்தி பிடிக்காத கட்சியெல்லாம் குத்தி இப்படி குளறுபடி பண்ண முட்டாள்கள் 30% போயிடும். அப்போ உங்களுக்கு 20% விழுகிற மாதிரி இருக்குது. 30% போச்சுன்னா 17 ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஓட்டில் தோற்றாலும் நீங்கள் டுபாக்கூர் தான். அதனால் நீங்கள் இப்பயே வந்து எதுக்காக தப்பிச்சிருங்க. நாளைக்கு சொன்னீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். முன்னாடியே வந்து அடுத்த படத்தில் நடிக்க போகிறேன்றதை சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா அதுபடி நீங்கள் போய்க்கலாம். சரி, சொல்லிடலாம். அதுதான் மேட்டர். இந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் சொல்லாரு தெரியல, இந்த பையனும் இப்போ தெரிஞ்சுவேன், நாளைக்கு தெரிஞ்சுவேன், அப்புறம் தெரிஞ்சுவேன், நாளைக்கு ஏதாவது எக்ஸாமில் நல்லா மார்க் எடுத்துருவேன் அப்படின்னு நானும் முயற்சி செஞ்சுட்டேன். அந்த மாதிரி நானும் இன்னைக்கு ஒரு நல்லா பேசுவார், நாளைக்கு நல்லா பேசுவார், நாளைக்கு தான் நல்லதாக ஒரு விஷயம் சொல்லிடுவாருன்னு ஒன்றுன்னா யோசிச்சுட்டு இருந்தாலும் நமக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கும் விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. உண்மையிலே நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி. அதாவது சில இடத்துல அப்படியே ஆஃப் பண்ணுங்க, சும்மா சைலண்ட் இருக்கும். அதாவது சில நேரத்தில் வந்து தம்ப்நெயில்ல போடுவாங்க அன்றே கணித்தார் அப்படின்னு. இந்த அன்றே கணித்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்தது உமாவதி கிருஷ்ணன் அவர்கள்னு சொல்றது மட்டும்தான்
இன்னைக்கான சிறப்பான ஒரு தம்ப்நெயிலாக இருக்கும். ஏன்னா இதை விட யாரும் கிளியராக சொன்னதே கிடையாது. ஆனால் அன்றைக்கி எல்லாரும் வந்து நான் சொன்னப்பையும் சரி ரொம்ப திட்டினாங்க, எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்லலான்னாங்க, எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவரே வாயை திறந்து சொல்லியிருக்காரு. அதுவும் அறிக்கையாகவே எல்லா அதுலேயும் தினத்தந்தியில் போட்ட உண்மை தானே? தெரியலையா? இல்லை தந்தியில் போட்ட இல்லை தந்தியில் போட்டாங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபேக்டாக தானே போடுவாங்க. ஃபேக்ட் எல்லாம் பெரிய பத்திரிக்கை. ஏன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் சொல்கிறேன். உண்மையிலேயே அன்றே கணித்தார் உமாபதி கிருஷ்ணன் அவர்களை நான் வந்து இன்று முதல் அவரை ஊடகத்தின் தெய்வமாகவே பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து கணிக்கிறது வந்து சாதாரணமாக இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோட சொல்லியிருக்காரு. காத்திருந்து பார்ப்போம், இவர் மேலும் சில விஷயங்களை வந்து சொல்லுவார். அதாவது நான் இப்போ எப்படி ஆகிட்டேன்னா ஜோசியம் பார்க்க வந்த மாதிரி அண்ணே உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும் ஜோசியர்களே ஏன்னா யதார்த்த வாழ்க்கையில் இதான் ஒன்று. அதாவது ஒருத்தர் ஜெயிக்க போகிறது இல்லை, அப்போ என்ன பண்ணுவான்? படம் நடிக்கணும். அப்போ எலெக்ஷன் வரைக்கும் அவன் பொய்யை சொல்லி ஆகணும். ஆமாம், நான் இது வெளியே வந்துட்டேன்னு சொல்லி. கரெக்ட். இப்போ நடிக்க போகிறேன்னு சொல்லும்போது நான் தோக்க போகிறேன்னு அவரே சொல்கிறேன். ரசிகர்களுக்கு மாபெரும் அரசியல் அறவேக்காடுன்றது. அரசியல் எப்போ சொல்லியிருக்கணும்னா போலிங்க்கு இன்னும் 10 நாள் இருக்குது. அந்த 10 நாள் முடிஞ்சு நான் மீண்டும் நடிக்க வரேன்னு சொல்லி போலிங் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தானா நீ அரசியலில் ஒரு தெளிவான ஆள்னா தெரியும். இப்போ எலெக்ஷனில் ஓட்டு போடுறப்ப நீ நடிக்க வரேன் அப்படின்னா எவனும் ஓட்டே போட மாட்டானே. பாதியாக இருப்பாங்க சில பேர்லாம். முதல்ல ஒரு பாதி இருந்ததுன்னு அப்புறம் ஒரு பாதி ஆச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் பாதி ஆச்சு. இந்த குரங்கு கையில் அப்பம் கொடுத்த மாதிரி இப்போ அப்படியே அப்பம் சின்னதாயிட்டே வருது. இது யாருக்கும் காரணம் வந்து மற்றவங்க கிடையாது, அவரே தான். அது ரொம்ப நல்லது. இது என்னன்னா இவர் தோத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த ஒரு விஷயம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், ஓப்பன் பண்ணி விட்டுறேன். ஓகே. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அது வேற, திமுக அதிமுக பிஜேபி அதை விட்டுருங்க. படத்தை ஷூட்டிங்கே நடத்த விட மாட்டாங்க, பெர்மிஷனே தர மாட்டாங்க. சாதாரண எஸ்ஏ எல்லாம் வந்து பிரச்சனை பண்ண தமிழ்நாட்டில் கிடையாது, வேற கிட்ட எடுத்து கேட்குறேன். கேரளாவில் போய் தமிழ்நாடுன்னு சொல்லி இருப்பாப்ல எடுத்துக்கலாம். அப்போ கூட எடுக்க முடியாது, அங்கே பிஜேபி வருவாங்களே. பிஜேபிக்காரனும் விட மாட்டான், கேரளாவில் உள்ளே விட மாட்டாங்க அடுத்த ஆட்சிக்கு வர்றாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். இப்படி தான் போகும். ஸோ இப்போ இன்றைக்கி இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஷூட்டிங் நடக்கும்போது பிரச்சனை வரும், நிச்சயமாக பர்மிஷன் பிரச்சனை. நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்.